ஸ்ரீ லட்சுமி தேவியோட அருள் பெற்ற துலாம் ராசி அன்பர்களுக்கு வணக்கம். பொதுவா துலாம் ராசியில் பிறந்தவர்கள் சாதாரணமானவர்கள் அல்ல என்று பலர் நம்பும் அளவிற்கு இவர்களின் குணநலன்கள் இன்னும் விசேஷமானவை. பேசும் வார்த்தைகளின் மென்மை இருக்கும், நடையில் ஒரு கம்பீரம் இருக்கும், சிந்தனையில் நுண்ணறிவு இருக்கும். அதனால் எங்கு சென்றாலும் தனித்துவமாக பிரகாசிப்பார்கள். உலகில் உள்ள அனைவரையும் சமமாக பார்க்கும் மனநிலையும், யாருக்கும் அநியாயம் செய்யக்கூடாது என்ற நீதி உணர்வும் இவர்களிடம் இயல்பாகவே இருக்கும். இவர்கள் எங்கு இருந்தாலும் அந்த இடத்தில் அமைதி, சமநிலை, ஒற்றுமை இருக்க வேண்டும் என்று விரும்புவார்கள். அதனால்தான் பலர் இவர்களை சமநிலையின் அரசர்கள் என்று புகழ்ந்து பேசுவார்கள். மேலும் இவர்களின் அழகு என்பது வெளிப்புற தோற்றத்தில் மட்டும் இல்லை, குணத்திலும் இருக்கும். இவர்களுடன் சில நிமிடங்கள் பேசினாலே அவர்களை நம்ப வேண்டும் என்ற உணர்வு மற்றவர்களிடமிருந்து உருவாகும். அவர்கள் பேசும் ஒவ்வொரு வார்த்தையும் யாரையும் காயப்படுத்தாமல் மென்மையான கருத்தை சொல்லும் விதமாக இருக்கும். அதனால் நண்பர்கள் வட்டத்திலும், குடும்பத்திலும், வேலை இடங்களிலும் அனைவரும் இவர்களை மதித்து பார்க்கிறார்கள். பல நேரங்களில் மற்றவர்கள் சண்டையிட்டாலும் அந்த சண்டையில் சமாதானமாக முடித்து வைக்கும் திறன் இவர்களிடம் இருக்கும். துளாராசியின் அடையாளம் தராசு என்பதால் எந்த விஷயத்தையும் ஒரே பக்கம் பார்த்து முடிவெடுக்க மாட்டார்கள். ஒரு பிரச்சனை வந்தால் அதில் நல்லதும் கெட்டது என்ன என்று ஆராய்ந்து பார்த்த பிறகே முடிவெடுப்பார்கள். அதனால் அவர்கள் எடுத்த முடிவுகள் பெரும்பாலும் நியாயமானதாக இருக்கும். யாருக்காவது அநியாயம் நடந்தால் அதை பார்த்து அமைதியாக இருக்க மாட்டார்கள். அவர்களால் முடிந்தவரை அதை சரி செய்ய முயற்சி செய்வார்கள். இந்த குணமே அவர்களை மற்றவர்களிடந்து மிகவும் மதிப்புக்குரியவர்களாக மாற்றுகிறது. மேலும் உறவுகளை மிகவும் மதிப்பவர்கள் இவர்கள்தான். நண்பர்களை எளிதாக உருவாக்கும் திறன் இவர்களிடம் இயற்கையாகவே இருக்கும். ஆனால் ஒருவரை நண்பராக ஏற்றுக்கொண்டால் அவர்களை வாழ்க்கை முழுவதும் மறக்க மாட்டார்கள். நண்பர்களுக்கு உதவி செய்ய வேண்டிய சூழ்நிலை வந்தால் தங்களுடைய நேரத்தையும் பணத்தையும் கூட தயங்காமல் செலவிடுவார்கள். குடும்ப உறவுகளிலும் இவர்கள் மிகவும் பாசம் உள்ளவர்கள். வீட்டில் யாருக்காவது கஷ்டம் வந்தால் அதை தங்களுடைய கஷ்டமாகவே எடுத்துக்கொள்வார்கள். இந்த மனப்பான்மை காரணமாக துலாம் ராசிக்காரர்கள் பலரின் வாழ்க்கையில் முக்கியமான இடத்தை பிடித்து விடுவார்கள். காதல் விஷயத்தில் இவர்கள் மிகவும் உண்மையானவர்கள். ஒருவரை காதலிக்க ஆரம்பித்தால் அந்த உறவை மிகவும் கவனமாகவும் மரியாதையுடனும் கையாளுவார்கள். வாழ்க்கை துணையை தேர்வு செய்யும் போது மனதிற்கு பொருந்தும் ஒருவரை தேர்ந்தெடுக்க விரும்புவார்கள். திருமண வாழ்க்கையில் சமநிலையை பாதுகாக்கும் குணம் இவர்களிடம் இருப்பதால் குடும்பத்தில் அமைதியும் மகிழ்ச்சியும் நிலைத்திருக்க உதவுவார்கள். பல நேரங்களில் தங்களுடைய ஆசைகளை விட குடும்பத்தின் நலனை முன்னிலைப்படுத்தும் பெரிய மனம் இவர்களிடம் இருக்கும். மேலும் துளாராசிக்காரர்களின் ஒரே விசேஷம் என்னவென்றால் அறிவும் அழகும் இரண்டும் சமமாக கலந்திருக்கிறது. சிலர் அழகால் மற்றவர்களை கவர்வார்கள், சிலர் அறிவால் மற்றவர்களை முன்னேறுவார்கள். ஆனால் இவர்கள் இரண்டிலும் சிறந்து விளங்குவார்கள். அவர்கள் பேசும் விதத்தில் இருக்கும் நாகரிகம், நடப்பதில் இருக்கும் நிதானம், இவைகள் மற்றவர்களை ஈர்க்கும். இவர்களுடன் ஒரு முறை பழகினாலே மறக்க முடியாத அளவுக்கு மனதில் இடம் பிடித்து விடுவார்கள். இவர்களின் அழகை மிகவும் நேசிப்பவர்கள் உலகில் பலர். இயற்கையின் அழகு, கலைகளின் அழகு, மனிதர்களின் நல்ல குணங்களின் அழகு, இவை அனைத்தும் ரசிக்கும் தன்மை இவர்களிடம் இருக்கும். வீடு அலங்கரிப்பது முதல் உடை அணிவது வரை எல்லாவற்றிலும் ஒரே சீரான அழகு இருக்கும். இசை, ஓவியம், நடனம், வடிவமைப்பு போன்ற கலைத்துறைகளில் பல துளாராசிக்காரர்கள் சிறந்து விளங்குவதற்கு காரணம் இவர்களின் இந்த அழகுணர்ச்சி தான். அவர்கள் இருக்கும் இடமே அழகாக மாறும் அளவுக்கு அவர்களின் இருப்பு தாக்கம் செலுத்தும். பல நேரங்கள்ல இரண்டு மனிதர்கள் அல்லது இரண்டு குடும்பங்களுக்கு இடையே பிரச்சனை ஏற்பட்டால் அதனை சமாதானப்படுத்தும் பணியை
துலாம் ராசிக்காரர்கள் மிக அழகாக செய்து விடுவார்கள். அவர்கள் ஒருபோதும் சண்டையை விரும்ப மாட்டார்கள். அதற்கு பதிலாக ஒற்றுமையை உருவாக்க விரும்புவார்கள். அதனால் பலர் அவர்களை ஒரு இணைக்கும் பாலம் போல பார்க்கிறார்கள். நண்பர்கள் குழுவில் யாராவது சண்டையிட்டாலும் அந்த சண்டையை சிரிப்பாக மாற்றிவிடும் திறமை இவர்களிடம் இருக்கும். துலா ராசிக்காரவங்க எந்த விஷயத்திலும் அவசரப்பட மாட்டார்கள். ஒரு முடிவை எடுப்பதற்கு முன்பு அதன் நல்லதையும் கெட்டதையும் ஆராய்ந்து பார்ப்பார்கள். சில நேரங்களில் இந்த அதிகமான யோசனை காரணமாக மற்றவர்கள் இவங்களை முடிவெடுக்க தாமதமாக்கும் மனிதர்கள் என்று நினைக்கலாம். ஆனால் உண்மையில் அவர்கள் எடுத்த முடிவுகள் மிகவும் நியாயமானதாகவும் நிலைத்திருக்க கூடியதாகவும் இருக்கும். மற்றவர்களுக்கு உதவுவதில் துலா ராசிக்காரவங்க மிகவும் மகிழ்ச்சி அடைவாங்க. யாராவது கஷ்டத்தில் இருப்பதை பார்த்தா அமைதியாக இருக்க முடியாது. அவர்களில் முடிந்தவரை உதவி செய்ய முயற்சிப்பாங்க. சில நேரங்கள்ல அவர்கள் செய்த உதவியை கூட வெளியில் சொல்லாம அமைதியாக வைத்துக் கொள்வார்கள். காரணம், புகழை பெற வேண்டும் ஆசை அவர்களிடம் அதிகமாக இருக்காது. இந்த பெரிய மனம் காரணமாக பலர் அவர்களை வாழ்க்கை முழுவதும் மதித்து நினைத்து கொண்டிருப்பார்கள். துலாம் ராசிக்காரர்கள் எங்கு சென்றாலும் மரியாதையை சம்பாதித்து விடுவார்கள். அவர்கள் மற்றவர்களை மதித்து பேசுவதால் மற்றவர்களுக்கும் அவர்களை மதிக்க தொடங்குவார்கள். ஒரு கூட்டத்தில் அவர்கள் இருந்தால் அந்த கூட்டம் சற்று நாகரிகமாக மாறும் என்று பலர் சொல்வார்கள். காரணம், அவர்கள் எந்த சூழ்நிலையிலும் தங்களுடைய கண்ணியத்தையும் மரியாதையும் காப்பாற்றிக் கொள்வார்கள். வாழ்க்கையில் சோதனைகளையும் இவர்கள் சமநிலையுடன் எதிர்கொள்வார்கள். வாழ்க்கையில் எல்லோருக்கும் சோதனைகள் வரும் போல துளாராசிக்காரர்களுக்கும் சில நேரங்களில் கடினமான சூழ்நிலைகள் வரும். ஆனால் அவர்கள் அந்த சோதனைகளை பார்த்து உடைந்து போக மாட்டார்கள். மாறாக அமைதியாக யோசித்து அதை சமாளிக்க முயற்சி செய்வார்கள். பிரச்சனை எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் அதை சமநிலையுடன் அணுகும் குணம் இவர்களுடன் இருக்கும். இந்த குணம்தான் இவர்களை வாழ்க்கையில் பல கட்டங்களில் வெற்றி பெற வைக்கிறது. துலாம் ராசிக்காரர்கள் எப்பொழுதும் நல்ல எதிர்காலத்தை நம்பி வாழ்பவர்கள். இன்று எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் நாளை நல்லது நடக்கும் என்ற நம்பிக்கை அவர்களிடம் இருக்கும். அதனால்தான் அவர்கள் ஒருபோதும் முயற்சியை கைவிட மாட்டார்கள். மெதுவாக இருந்தாலும் உறுதியான முன்னேற்றத்தை அடைந்து வாழ்க்கையில் ஒரு நிலையான வெற்றியை அடைவார்கள். ஏனென்றால் துலாம் ராசியில் பிறந்தவர்கள் வாழ்க்கையில் வெளிப்படையாக சிரித்து கொண்டே இருந்தாலும் அவர்களுடைய உள்ளத்தில் ஒரு ஆழமான அமைதியை தேடும் எண்ணம் எப்பொழுதும் இருக்கும். அவர்கள் வாழ்க்கையில் எவ்வளவு பணம், புகழ், சாதனை கிடைத்தாலும் மன அமைதி இல்லை என்றால் அந்த வெற்றிக்கு முழு அர்த்தம் இல்லை என்று நம்புவார்கள். அதனால்தான் துலாம் ராசிக்காரர்கள் பல நேரங்களில் அமைதியான சூழ்நிலை விரும்புவார்கள். இயற்கையை ரசிப்பது, அமைதியான இடங்களில் நேரம் செலவிடுவது, தங்களுடைய சிந்தனையுடன் தனியாக இருக்க முயற்சிப்பது போன்ற விஷயங்கள் அவர்களின் மனதிற்கு மிகவும் பிடித்தமானவை. துலாம் ராசிக்காரர்கள் வெளியில் சாதாரணமாக பேசிக்கொண்டு இருப்பவர்கள் போல தோன்றினாலும் உண்மையில் அவர்கள் மிகவும் ஆழமாக சிந்திக்கும் மனிதர்கள். வாழ்க்கையில் நடக்கும் ஒவ்வொரு நிகழ்வையும் அவர்கள் ஒரு பாடமாக எடுத்துக்கொள்வார்கள். ஒரு சிறிய சம்பவம் கூட அவர்கள் மனதில் பெரிய சிந்தனையை உருவாக்கிவிடும். இதனால்தான் துலாம் ராசிக்காரர்கள் பல நேரங்களில் மற்றவர்களை விட வாழ்க்கையை வேறொரு கோணத்தில் புரிந்து கொள்வார்கள். துலாம் ராசிக்காரர்களுக்கு ஒரு விசேஷமான திறமை உள்ளது. அது மனிதர்களின் மனதை புரிந்து கொள்ளும் திறன். ஒருவர் பேசும்போது வார்த்தைகளை மட்டுமில்லாமல் அவர்களின் முக பாவனைகளையும் குரலின் சத்தத்தையும் பார்த்து அவர்கள் மனதில் என்ன இருக்கிறது என்பதை உணர்ந்து விடுவார்கள். இதனால்தான் பலர் தங்களுடைய பிரச்சனைகளை துலாம் ராசிக்காரர்களிடம் வந்து பகிர்ந்து கொள்வார்கள். அவர்கள் நல்ல ஆலோசனை வழங்கும் மனிதர்களாக இருப்பார்கள். நட்பு என்பது துலாம் ராசிகளுக்கு மிகவும் முக்கியமானது. ஒரு நண்பனை அவர்கள் ஒரு முறை ஏற்றுக்கொண்டால் அந்த நட்பு மிகவும் உண்மையானதாக காப்பாற்றுவார்கள். நண்பனுக்காக நேரம் செலவிடுவதிலும் அவர்களுக்கு உதவி செய்வதிலும் துலாம் ராசிக்காரர்கள் ஒருபோதும் தயங்க மாட்டார்கள்.
சில நேரங்களில் தங்களுடைய பிரச்சனைகளை மறந்து நண்பர்களிடம் பிரச்சனையை தீர்க்க முயற்சிப்பார்கள். துலாம் ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் எந்த சூழ்நிலையிலும் தங்களுடைய கண்ணியத்தை காப்பாற்றிக் கொள்ள முயற்சிப்பார்கள். அவர்கள் எவ்வளவு கஷ்டத்தில் இருந்தாலும் மற்றவர்களுக்கு முன்னால் தங்களை தாழ்த்தி கொள்ள விரும்ப மாட்டார்கள். மரியாதைகளும் நாகரிகங்களும் அவர்களின் வாழ்க்கையில் மிகவும் முக்கியமான மதிப்புகளாக இருக்கும். அதனால்தான் பலர் அவர்களை கண்ணியமான மனிதர்கள் என்று மதித்து பேசுவார்கள். சில நேரங்களில் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் பிடிவாதத்தனமாக பிடித்து கொண்டு வாழ முடியாது என்பதை துலாம் ராசிக்காரர்கள் நன்றாக புரிந்து கொண்டிருப்பார்கள். அதனால்தான் தேவையான இடங்களில் சமரசம் செய்ய தெரிந்தவர்கள் அவர்கள். ஆனால் அந்த சமரசம் அவர்களின் பலவீனம் அல்ல, அது அவர்களின் புத்திசாலித்தனம். துலாம் ராசிக்காரர்கள் எப்பொழுதும் பெரிய கனவுகளை காண்பார்கள். வாழ்க்கையில் சாதாரணமாக வாழ்ந்துவிட வேண்டும் என்று அவர்கள் நினைக்க மாட்டார்கள். தங்களுடைய வாழ்க்கை அழகாகவும் அர்த்தம் உள்ளதாகவும் இருக்க வேண்டும் என்ற எண்ணம் அவர்களுக்குள் இருக்கும். அதனால்தான் அவர்கள் மெதுவாக இருந்தாலும் தங்களுடைய கனவுகளை அடைவதற்காக தொடர்ந்து முயற்சி செய்வார்கள். துலாம் ராசிக்காரர்கள் வாழ்க்கையை ஒரு கலை படைப்பு போல பார்க்கிறார்கள். அவர்கள் வாழும் வீடு, அவர்கள் அணியும் உடை, அவர்கள் பேசும் வார்த்தைகள் எல்லாவற்றிலும் ஒரு அழகான ஒழுங்கு இருக்கும். வாழ்க்கையை அழகாக மாற்ற வேண்டும் என்ற ஆசை அவர்களிடம் அதிகமாக இருக்கும். அதனால்தான் அவர்களின் வாழ்க்கை பல நேரங்களில் மற்றவர்களுக்கு ஈர்ப்பாக மாறிவிடும். அடுத்ததாக, துலாம் ராசியில் பிறந்தவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை மட்டும் முன்னேற்றம் பெறச் செய்ய விரும்புபவர்கள் அல்ல, மற்றவர்களுக்கும் முன்னேற வேண்டும் என்ற எண்ணத்துடன் வாழ்பவர்கள் அவர்கள். அதனால்தான் அவர்களுடன் இருப்பவர்கள் கூட அவர்களின் நல்ல எண்ணங்களால் முன்னேற்றம் அடையும் வாய்ப்புகளும் உருவாகும். அவர்களுடன் இருப்பவர்களும் உயர வேண்டும் என்ற மனதார விரும்புபவர்கள் அவர்கள். அவர்கள் பேசும் வார்த்தைகளில் ஒரு ஊக்கம் இருக்கும். அவர்கள் கூறும் ஆலோசனைகளில் ஒரு நம்பிக்கை இருக்கும். அதனால்தான் பல நேரங்களில் மனம் உடைந்தவர்கள் கூட துலாம் ராசிக்காரர்களுடன் சில நிமிடங்கள் பேசினாலே ஒரு புதிய தைரியம் பெறுவார்கள். எல்லாம் சரியாகிவிடும் என்று சொல்லும் அவர்களின் மென்மையான குரலும் கூட பல பேருக்கு பெரிய ஆறுதலாகவே மாறும். வாழ்க்கையில் சில நேரங்களில் எதிர்பாராத தோல்விகளும் கஷ்டங்களும் வந்தாலும் துலாம் ராசிக்காரர்கள் எளிதில் மனம் உடைந்து விட மாட்டார்கள். அவர்கள் உள்ளத்தில் ஒரு வலிமையான நம்பிக்கை எப்பொழுதுமே இருக்கும். அதுதான் அவர்களை மீண்டும் எழுந்து நிற்க வைக்கும். சில நேரங்கள் அவர்கள் அமைதியாக இருப்பார்கள், ஆனால் அந்த அமைதிக்குள் ஒரு மிகப்பெரிய உறுதி இருக்கும். இது ஒரு காலம்தான், இது கூட கடந்து போய்விடும் என்ற நம்பிக்கையுடன் அவர்கள் வாழ்க்கையை தொடர்ந்து முன்னேற்றம் செய்ய முயற்சிப்பார்கள். துலாம் ராசிக்காரர்கள் யாரிடமும் வன்மையாக பேச மாட்டார்கள். அவர்கள் பேசும் வார்த்தைகளில் எப்பொழுதும் மரியாதையும் நாகரீகமும் இருக்கும். இதனால்தான் அவர்களுடன் பழகும் மனிதர்களும் அவர்களை மிகவும் மதித்து பார்க்க ஆரம்பிப்பார்கள். அவர்கள் எந்த இடத்திற்கு சென்றாலும் அந்த இடம் ஒரு நல்ல பெயரை சம்பாதித்து விடுவார்கள். இந்த மனிதர்கள் மிகவும் நாகரிகமானவர்கள் என்ற மற்றவர்கள் சொல்லும் அளவிற்கு தங்களுடைய குணநலன்களை காக்க முயற்சிப்பார்கள். துலாம் ராசிக்காரர்கள் பொய் சொல்வதை விரும்ப மாட்டார்கள். சில நேரங்களில் உண்மை சொல்வது சிரமமாக இருந்தாலும் அவர்கள் அந்த உண்மையை மென்மையாக சொல்லும் வழியை தேர்ந்தெடுப்பார்கள். யாரையும் காயப்படுத்தாமல் உண்மையை வெளிப்படுத்தும் திறமை அவர்களிடம் இருக்கும். இதனால்தான் பலர் அவர்களை நம்பிக்கைக்குரிய மனிதர்களாக கருதுவார்கள். ரகசியத்தை துலாம் ராசிக்காரர்களிடம் சொன்னால் அது பாதுகாப்பாகவே இருக்கும் என்று பலர் நம்புவார்கள். துலாம் ராசிக்காரர்கள் இருக்கும் இடத்தில் சண்டை நீண்ட நேரம் நிலைத்திருக்காது. காரணம், அவர்கள் அமைதியை உருவாக்கும் தன்மை கொண்டவர்கள். சண்டை அல்லது குழப்பம் ஏற்பட்டால் அதை சமநிலையாக மாற்ற முயற்சிப்பார்கள். அவர்கள் பேசும் சில வார்த்தைகள் கூட சூழ்நிலையை மாற்றி அமைத்துவிடும். இந்த குணம்தான் அவர்களின் குடும்பத்திலும் நண்பர்களின் வட்டாரத்திலும் மிகவும் முக்கியமானவர்களாக மாற்றுகிறது. துலாம் ராசிக்காரர்கள் வாழ்க்கையானது மெதுவானது, ஆனால் உறுதியான முன்னேற்றத்தை அடைவார்கள்.
ஆரம்ப காலத்தில் சில சோதனைகள் வந்தாலும் அவர்கள் விடாமுயற்சியுடன் தொடர்ந்து முயற்சி செய்வார்கள். காலம் செல்ல செல்ல அவர்களுடைய முயற்சிக்கு நல்ல பலன் கிடைத்து வாழ்க்கையை ஒரு நல்ல நிலையை அடைவார்கள். அவர்களின் வாழ்க்கை மற்றவர்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக மாறும் அளவுக்கு துலாம் ராசிக்காரர்கள் தங்களுடைய வாழ்க்கையை அழகாக வடிவமைத்து விடுவார்கள். ஏனென்றால் துலாம் ராசியில் பிறந்தவர்கள் மனிதர்களை உயர்வு தாழ்வு என்று பிரித்து பார்க்க விரும்ப மாட்டார்கள். அவர்களுடைய மனதில் அனைவரும் சமம் என்ற எண்ணம் மிகவும் வலிமையாக இருக்கும். பணக்காரர், ஏழை, கல்வியாளர், சாதாரண மனிதராக இருந்தாலும் அவர்களுடன் பேசும்போது ஒரே மரியாதையுடன் தான் பேசுவார்கள். இந்த சமநிலை உணர்வுதான் துலாம் ராசிக்காரர்களை மற்றவர்களிடம் இருந்து தனித்துவமாக காட்டுகிறது. ஒருவரை அவர்களின் பணத்தால் அல்ல, அவர்களின் மனதாலும் குணத்தாலும் மதிக்கும் மனிதர்கள்தான் துலாம் ராசிக்காரர்கள். துலாம் ராசிக்காரர்கள் பெரிதாக சத்தமாக பேசிக்கொண்டு சாதனை செய்யும் மனிதர்கள் அல்ல. அவர்கள் அமைதியாக தங்களுடைய பாதையில் முன்னேற்றுவார்கள். மற்றவர்கள் கவனிக்காத அளவுக்கு மெதுவாக அவர்கள் முயற்சி செய்து கொண்டே இருப்பார்கள். ஆனால் காலம் சென்ற பிறகுதான் தெரியும் அவர்கள் வாழ்க்கையில் பெரிய முன்னேற்றத்தை அடைந்திருப்பார்கள் என்று. இந்த அமைதியான முயற்சி தான் அவர்களின் வெற்றியின் முக்கிய ரகசியமாகும். துலாம் ராசிக்காரர்கள் பேசும் விதத்திலும் நடக்கும் விதத்திலும் ஒரு நாகரிகம் இருக்கும். எந்த சூழ்நிலையிலும் அவர்கள் தங்களுடைய கட்டுப்பாட்டை இழக்க மாட்டார்கள். கோபம் வந்தாலும் அதை வெளிக்காட்டாமல் அமைதியாக சமாளிக்க முயற்சிப்பார்கள். இதனால்தான் பலர் அவர்களை மிகவும் மதித்து பார்க்கிறார்கள். அவர்கள் நிதானமான நடத்தை மற்றவர்களுக்கு ஒரு நல்ல எடுத்துக்காட்டாக மாறுகிறது. துலாம் ராசிக்காரர்களின் மனம் மிகவும் மென்மையானது. மற்றவர்களின் கஷ்டத்தை பார்த்தால் அவர்களுக்கு உண்மையாகவே வருத்தம் ஏற்படும். ஒருவருக்கு உதவி செய்யும் வாய்ப்பு கிடைத்தால் அதை தவறவிட மாட்டார்கள். சில நேரங்களில் தங்களுடைய சுகத்தையும் விட்டு கொடுத்து மற்றவர்களுக்கு உதவி செய்வார்கள். இந்த கருணை உணர்வுதான் அவர்களை மனிதநேயம் கொண்டவர்களாக காட்டுகிறது. வேலை, குடும்பம், நண்பர்கள், தனிப்பட்ட வாழ்க்கை, இந்த அனைத்திலும் சமநிலையை காக்க முயற்சிப்பது துலாம் ராசிக்காரர்களின் மிகப்பெரிய குணமாகும். ஒரு விஷயத்தில் மற்றும் முழுவதும் மூழ்கி மற்ற விஷயங்களை மறந்துவிட மாட்டார்கள். வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதிக்கும் சமமான முக்கியத்துவம் கொடுக்க முயற்சிப்பார்கள். துலாம் ராசிக்காரர்கள் எங்கு இருந்தாலும் அந்த இடத்தில் ஒரு நல்ல மாற்றத்தை உருவாக்குவார்கள். அவர்கள் பேசும் விதம், சிரிக்கும் விதம், மற்றவர்களை அணுகும் விதம், இவை அனைத்தும் அந்த சூழ்நிலையை மென்மையாக மாற்றிவிடும். அவர்களுடன் பழகும் மனிதர்கள் கூட வாழ்க்கையை கொஞ்சம் நேர்மையான கோலத்தில் பார்க்க ஆரம்பித்து விடுவார்கள். இந்த நல்ல தாக்கம்தான் துளாராசிக்காரர்களின் மிகப்பெரிய பலமாகும். துளாராசிக்காரர்களின் முகத்தில் பெரும்பாலும் ஒரு மென்மையான சிரிப்பு இருக்கும். அந்த சிரிப்பு வெறும் வெளிப்புற சிரிப்பல்ல, அது அவர்களின் உள்ளத்தில் இருக்கும் நல்ல மனதின் வெளிப்பாடே ஆகும். ஒருவர் துளாராசிக்காரர்களுடன் பேச ஆரம்பித்தால் அந்த சிரிப்பு அவர்களுக்கு ஒரு நம்பிக்கையை உருவாக்கிவிடும். இந்த மனிதர் நல்ல மனம் கொண்டவர் என்ற எண்ணம் தன்னிச்சையாகவே உருவாகும். இதனால்தான் துலாம் ராசிக்காரர்கள் எங்கு சென்றாலும் மனிதர்களின் மனதில் விரைவாக இடம் பிடித்து விடுவார்கள். துலாம் ராசியில் பிறந்தவர்கள் வாழ்க்கையை மிகவும் ஆழமாக புரிந்து கொள்ளும் திறன் கொண்டவர்கள். அவர்கள் வாழ்க்கையில் வரும் ஒவ்வொரு அனுபவத்தையும் ஒரு பாடமாக எடுத்துக்கொள்வார்கள். சந்தோஷம் வந்தாலும் அதை அமைதியாக அனுபவிப்பார்கள். கஷ்டம் வந்தாலும் அது ஒரு அனுபவமாக எடுத்துக்கொள்வார்கள். இந்த மனநிலை காரணமாக துலாம் ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் மெதுவாக ஆனால் உறுதியான வளர்ச்சி அடைவார்கள். துலாம் ராசிக்காரர்கள் உறவுகளை மிகவும் கவனமாக கையாளும் மனிதர்கள். ஒரு உறவு உடைந்து போகாமல் இருக்க அவர்கள் பல நேரங்களில் தங்களுடைய மனதை கட்டுப்படுத்தி கொள்வார்கள். சின்ன சின்ன விஷயங்களுக்காக பெரிய சண்டைகளை உருவாக்க விரும்ப மாட்டார்கள். அதற்கு பதிலாக அமைதியாக பேசிக்கொண்டு பிரச்சனைகளை தீர்க்க முயற்சிப்பார்கள். இந்த குணம்தான் அவர்களின் உறவுகளை நீண்ட கால நிலைத்திற்கு உதவுகிறது. வாழ்க்கையில் எத்தனை தடைகள் வந்தாலும் துலாம் ராசிக்காரர்கள் அந்த தடைகளை கடந்து செல்லும் மன உறுதியை கொண்டிருப்பார்கள்.
ஆரம்பத்தில் சற்று தயங்கலாம், ஆனால் ஒரு முறை முடிவு செய்தால் அந்த முடிவை நிறைவேற்றுவதற்கு முழு மனதுடன் முயற்சிப்பார்கள். காலம் செல்ல செல்ல இந்த முயற்சி அவர்களின் வாழ்க்கையை உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்லும். துலாம் ராசிக்காரர்கள் வாழும் விதம் பலருக்கு ஒரு நல்ல எடுத்துக்காட்டாக இருக்கும். அவர்கள் எப்படி அமைதியாக பிரச்சனைகளை சமாளிக்கிறார்கள், எப்படி மற்றவர்களை மதித்து நடக்கிறார்கள், எப்படி வாழ்க்கையில் சமநிலை காக்கிறார்கள் என்பதை பார்த்து பலர் அவர்களிடம் கற்றுக்கொள்வார்கள். இதனால்தான் துலாம் ராசிக்காரர்கள் சிலரின் வாழ்க்கையில் ஒரு வழிகாட்டியாகவே மாறிவிடுவார்கள். துலாம் ராசிக்காரர்கள் எதிர்காலத்தை பற்றி எப்பொழுதுமே ஒரு நல்ல எண்ணங்களுடன் இருப்பார்கள். அவர்கள் வாழ்க்கையில் இன்று சிரமம் இருந்தாலும் நாளை நல்லது நடக்கும் என்று நம்புவார்கள். இந்த நம்பிக்கைதான் அவர்களை தொடர்ந்து முயற்சி செய்ய தூண்டுகிறது. மெதுவாக இருந்தாலும் வாழ்க்கையில் ஒரு அழகான நிலையை அடைந்து அமைதியான மற்றும் மகிழ்ச்சியான வாழ்க்கையை உருவாக்கும் திறன் இவர்களிடம் இருக்கும். துலாம் ராசியில் பிறந்தவர்கள் பெரும்பாலும் நல்ல எண்ணங்களுடன் வாழ முயற்சிப்பவர்கள். அவர்கள் மற்றவர்களை பற்றி தீய எண்ணங்களை வைத்து கொள்ள விரும்ப மாட்டார்கள். ஒருவரால் தவறு நடந்தாலும் அதை பெரிதாக எடுத்துக்கொண்டு பகையை வளர்க்கும் குணம் இவர்களிடம் இருக்காது. அதற்கு பதிலாக மனிதர்கள் எல்லோரும் தவறு செய்யலாம் என்ற மனப்பான்மையுடன் மன்னிக்கும் குணம் அவர்களிடம் இருக்கும். இந்த நல்ல மனப்பான்மை காரணமாக துலாம் ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் பல நல்ல மனிதர்களை சந்தித்து நல்ல உறவுகளை உருவாக்கும் வாய்ப்பை பெறுகிறார்கள். துலாம் ராசிக்காரர்கள் எந்த விஷயத்தையும் உடனடியாக முடிவு செய்து விட மாட்டார்கள். முதலில் அதை பற்றி நிதானமாக யோசிப்பார்கள். ஒரு முடிவு எடுத்துவிட்டால் அதன் விளைவுகள் என்ன என்று முன்கூட்டியே ஆராய்ந்து பார்ப்பார்கள். இந்த சிந்திக்கும் பழக்கம்தான் அவர்கள் பல தவறுகளிலிருந்து காப்பாற்றுகிறது. மற்றவர்கள் அவர்களை அதிகமாக யோசிப்பவர்கள் என்று நினைத்தாலும் உண்மையில் அந்த யோசனை தான் அவர்களின் வாழ்க்கையில் பாதுகாப்பாக முன்னேற்றுகிறது. துலாம் ராசிக்காரர்கள் மற்றவர்களை மிகவும் மதித்து பேசுபவர்கள். அவர்கள் பேசும்போது வார்த்தைகளை மிகவும் கவனமாக தேர்ந்தெடுப்பார்கள். யாருடைய மனமும் காயப்படக்கூடாது என்ற எண்ணம் அவர்களுக்குள் எப்பொழுதும் இருக்கும். இதனால் தான் பலர் அவர்களுடன் பேசும்போது ஒரு நிம்மதியை உணர்வார்கள். ஒருவரை மரியாதையுடன் நடத்துவதுதான் உண்மையான பெரிய தன்மை என்று துலாம் ராசிக்காரர்கள் நம்புவார்கள். துலாம் ராசிக்காரர்களுக்கு குடும்பம் மிகவும் முக்கியமானது. அவர்கள் வாழ்க்கையில் எவ்வளவு சாதனை செய்தாலும் குடும்பத்தின் மகிழ்ச்சி இல்லை என்றால் அந்த வெற்றி முழுமையாக இருக்காது என்று நினைப்பவர்கள். குடும்பத்தில் உள்ள ஒருவரின் நலனையும் கவனித்து கொள்ள முயற்சிப்பார்கள். குடும்பத்தில் அமைதி நிலைத்திருக்க வேண்டும் என்பதற்காக பல நேரங்களில் தங்களுடைய ஆசைகளை கூட தியாகம் செய்வார்கள். துலாம் ராசிக்காரர்கள் நேர்மையாக வாழ முயற்சிப்பவர்கள். தவறான வழிகளில் சென்று வெற்றி பெறுவதற்கு பதிலாக சரியான வழியில் மெதுவாக முன்னேறுவதே நல்லது என்று அவர் நம்புவார்கள். அதனால்தான் அவர்கள் எடுத்த பாதை சில நேரங்களில் சற்று கடினமாக இருந்தாலும் அந்த பாதை அவர்களுக்கு இறுதியில் ஒரு நல்ல மரியாதையும் தன்னம்பிக்கையும் அளிக்கும். துலாம் ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய செல்வம் மன அமைதிதான் என்று நம்புவார்கள். அவர்கள் மன அமைதியை காக்கும் விதத்தில் வாழ்க்கையை நடத்த முயற்சிப்பார்கள். சண்டை, பகை, தேவையற்ற சச்சரவுகள் போன்ற விஷயங்களில் அதிகமாக ஈடுபட மாட்டார்கள். அதற்கு பதிலாக அமைதியாகவும் சமநிலையுடன் வாழும் வழியை தேர்ந்தெடுப்பார்கள். இந்த மனநிலை காரணமாக துலாம் ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் இறுதியில் ஒரு நிம்மதியான வாழ்க்கையை அனுபவிப்பார்கள். மேலும் துலாம் ராசியில் பிறந்தவர்களின் மிக முக்கியமான குணங்களில் ஒன்று அவர்களின் பேச்சு திறன். அவர்கள் பேசும்போது வார்த்தைகள் மிகவும் மென்மையாகவும் நாகரிகமாகவும் இருக்கும். ஒருவரை காயப்படுத்தாமல் கருத்தை தெரிவிப்பது எப்படி என்று துலாம் ராசிக்காரர்கள் நன்றாக அறிந்தவர்கள். அதனால்தான் பலர் அவருடன் பேச விரும்புவார்கள். சில நேரங்களில் அவர்கள் பேசும்போது நல்ல வார்த்தை கூட ஒருவரின் மனதில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்திவிடும். இந்த கவர்ச்சியான பேச்சு திறன் தான் துலாம் ராசிக்காரர்களை பல இடங்களில் முக்கியமானவர்களாக மாற்றுகிறது.
துலாம் ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல பெயரை சம்பாதிக்க வேண்டும் என்ற எண்ணத்துடன் வாழ்பவர்கள். அவர்கள் செய்யும் ஒவ்வொரு செயலிலும் ஒரு நேர்மை இருக்கும். மற்றவர்கள் அவர்கள் பற்றி இந்த மனிதர் நல்லவர் என்று சொல்ல வேண்டும் என்பதே அவர்களின் உள்ளார்ந்த விருப்பமாக இருக்கும். அதனால்தான் அவர்கள் எந்த சூழ்நிலையிலும் தவறாக வழியில் செல்லாமல் நேர்மையான பாதையில் நடக்க முயற்சிப்பார்கள். துலாம் ராசிக்காரர்கள் பெரிய சண்டைகளை விரும்ப மாட்டார்கள். பிரச்சனை ஏற்பட்டால் அதை அமைதியாக தீர்க்க முயற்சிப்பார்கள். ஒருவரின் கோபத்தை கூட அவர்கள் மென்மையான வார்த்தைகளால் சமாதானப்படுத்தி விடுவார்கள். இந்த குணம் காரணமாக பலர் துலாம் ராசிக்காரர்களை நடுநிலை பேச்சாளராக பார்க்கிறார்கள். இரண்டு மனிதர்களுக்குள் ஏற்பட்ட பிரச்சனைகளை கூட அவர் சமநிலையில் முடித்து வைக்கும் திறன் கொண்டவர்கள். துலாம் ராசிக்காரர்கள் வாழ்க்கையை ஒரு அழகான கோணத்தில் பார்க்க முயற்சிப்பார்கள். அவர்கள் சிந்தனையில் ஒரு நேர்மையான ஒளி இருக்கும். எந்த சூழ்நிலையிலும் நல்லதை பார்க்க முயற்சிப்பார்கள். இந்த மனநிலை காரணமாக அவர்கள் வாழ்க்கையில் அதிகமான மன அழுத்தத்தை அனுபவிக்காமல் இருக்க முடியும். அவர்களுடன் இருப்பவர்கள் கூட வாழ்க்கையை சற்றே நேர்மையாக பார்க்க ஆரம்பித்து விடுவார்கள். துலாம் ராசிக்காரர்கள் வெளியில் மிகவும் மென்மையாக இருப்பவர்கள் போல தோன்றினாலும் உள்ளுக்குள் அவர்கள் மிகவும் வலிமையான மன உறுதியை கொண்டிருப்பார்கள். வாழ்க்கையில் கஷ்டங்கள் வந்தாலும் அவற்றை பொறுமையுடன் எதிர்கொள்வார்கள். உடனடியாக கோபப்படாமல் சிந்தித்து செயல்படுவது அவர்களின் குணமாக இருக்கும். இந்த பொறுமைதான் அவர்களின் வாழ்க்கையை மெதுவாக ஆனால் உறுதியான வெற்றிக்கு கொண்டு செல்கிறது. துலாம் ராசிக்காரர்கள் வெறும் பொருளாதார வெற்றியை மற்றும் வாழ்க்கையை இலக்காக கருதப்பட மாட்டார்கள். உண்மையான மகிழ்ச்சி என்பது நல்ல உறவுகள், மன அமைதி மற்றும் மன நிறைவு என்று அவர்கள் நம்பப்படுகிறார்கள். அதனால்தான் அவர்கள் வாழ்க்கையை சமநிலையுடன் அமைதியாக வாழ முயற்சிப்பார்கள். இறுதியில் அவர்கள் தேடும் அந்த மனநிறைவு அவர்களின் வாழ்க்கையை முழுமையாக அழகாகவே மாற்றிவிடும். துலாம் ராசியில் பிறந்தவர்கள் எங்கு சென்றாலும் மனிதர்களின் மனதை வெல்லும் ஒரு விசேஷமான குணம் கொண்டவர்கள். வாழ்க்கையை சமநிலையுடன் அமைதியாக வாழ முயற்சிப்பார்கள். இறுதியில் அவர்கள் தேடும் அந்த மனநிறைவு அவர்களின் வாழ்க்கையை முழுமையாக அழகாகவே மாற்றிவிடும். துலாம் ராசியில் பிறந்தவர்கள் எங்கு சென்றாலும் மனிதர்களின் மனதை வெல்லும் ஒரு விசேஷமான குணம் கொண்டவர்கள். அவர்கள் வெளிப்படையாக பெரிய முயற்சி செய்ய வேண்டிய அவசியம் கூட இல்லாமல் அவர்களின் இயல்பான மென்மையான நடத்தை மற்றும் மரியாதையான பேச்சு காரணமாகவே பலரின் மனதில் இடம் பிடித்து விடுவார்கள். ஒருவருடன் முதன்முறையாக பேசும்போதே அவர்களுக்கு ஒரு நெருக்கம் உருவாகும். இந்த குணம் காரணமாக துலாம் ராசிக்காரர்கள் சமூகத்தில் மிகவும் விரைவாக நண்பர்களை உருவாக்கி நல்ல உறவுகளை வளர்க்கும் திறனை பெற்றிருப்பார்கள். இதே போல உங்களுடைய ராசிகளின் அடுத்தடுத்த மாதங்களில் என்னென்ன மாற்றங்கள் நிகழப்போகிறது என்பதை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.